டே 47 ஆஃப் நான் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டே நம்ம டிம்மியோட சேட்டைகள் தான். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்னோம். நிறைய வீடியோவில் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். டிம்மிக்கு ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பேரை நம்ம தனியாக தான் வச்சிருந்தோம். நம்ம இப்போ தான் அவங்க 2 பேரும் ஒன்றா விட்டுருக்கோம். ஒன்றா விட்டோடனே நானும் நிறையா எதிர்பார்த்தேன். 2 பேரும் சண்டை போடுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் ஃபீமேல் ஒரு சைடில் போய் நின்றது, மேல் ஒரு சைடில் போய் நின்றோம். இதே தான் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு 2 பேர் பக்கத்தில் இருக்கிறதால பயப்படுறாங்களோ என்ன நமக்கு எப்படி தெரியும்? மீனோட கம்யூனிகேஷனில் நம்ம என்ன படிச்சுட்டு வந்திருக்கோம். யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் ஒரு 1 டே அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மேட்டாடுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரில. இப்போதைக்கு இப்படி தான் இருக்கான். ஆனால் ரொம்ப பபுள் ஃபார்மேஷன் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கு என்ன பண்ண போகிறானோ தெரில. என்னதான் நைட்டு சாப்பிட்டாலும் ஈவினிங் ஃபீட் பண்ணோடனே நமக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட எப்பவுமே கெட்டில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஹாஸ்டல்னாலே உங்களுக்கு தெரியும் கெட்டில் என்னென்ன பண்ணலான்னு. அதனால் கெட்டில் கொஞ்சமாக சோயாபீன்ஸை போட்டு ஒரு நல்ல மீல் ஒன்று சாப்பிட்டோம். மீல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்நாக் மாதிரி. அதுவும் இல்லாமல் இப்போலாம் ஒர்க் அவுட்டும் போடுறோம், ரன்னிங்கும் போகிறதால கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலான்னு சோயா சங்க்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதை அப்பப்போ நைட்டு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது நல்லது இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட முடியும். அதிகமாகலாம் எடுத்துக்கல. ஒரு 150 கிராம் இல்லை ஒரு 100 கிராம் வரும். அது டெய்லியும் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட போகுது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, அது மாற்ற சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்புறம் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் யூஸ் போக மாட்டேது. அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் அதிகமாகலாம் கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்ன டெய்லியும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக போகிறீங்க. எப்பயாவது ஃபீல்டில் வந்து சஜஷன் ஆச்சுன்னா பார்க்க போகிறீங்க. பார்ப்பீங்களா தள்ளி விடுங்க, நான் கூட தெரியல. அப்புறம் 50th வீடியோலேருந்து டயட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். அது என்னென்ன 50th வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் 50th வீடியோக்கு வந்து கிவ்அவே இருக்கிறதால நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன கிவ்அவேன்னு சொல்லிடுவேன். அது யார் அந்த வின்னர்னு தெரியல. ஏன்னா அதை ட்ரை பண்ணிங்களான்னு கூட தெரியல. அதை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறோம்.